இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, நாங்க வந்தப்போ நீ கான்ஷியஸ்ல இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க. அதான் நாங்க மித்ராவை பார்க்க வந்தோம். அது பரவாயில்ல அத்தை. மித்ராவை காப்பாத்தினதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் லக்ஷ்மி. என்ன என்ன அத்தை இதெல்லாம்? ஏதோ மூணாவது மனுஷங்க கிட்ட சொல்ற மாதிரி எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அவரோட பொண்டாட்டி. என் உயிரை போனாலும் என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது அத்தை. பாத்து இவ வெறும் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அவ எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். அதே மாதிரி பிசினஸ் விஷயத்திலையும் அவங்க கம்பெனியோட எங்க கம்பெனி டைப்ல இருக்கு. பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் அவ தான் பாத்துக்கிறா. ஓஹோ, என்னாச்சு? எல்லாரும் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் இல்லை லக்ஷ்மி, உங்க 2 பேருக்கும் இப்படி ஆயிடுச்சு இல்லையா, அதான் நாங்க எப்படி இருக்கோம். என்னாச்சுங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? அரவிந்தா, லக்ஷ்மி ஒரு பொருள் இல்ல, அதே மாதிரி ரோபோவும் இல்ல. மனுஷி, மனசுள்ள மனுஷி. அவ முன்னாடி நடிக்கிறது, இவ்ளோ செல்ஃபிஷா யோசிக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. அவ கழுத்துல இருந்து தாலி பிஞ்சு விழுந்துருச்சுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயிரே போன மாதிரி அப்படியே துடிச்சு போயிட்டான். நாளைக்கு மனிஷா பத்தி தெரிஞ்சா அவளால தாங்கிக்கவே முடியாது. எங்க பாருங்க, மித்ரா வாழ்க்கையில மனிஷா, மனிஷா வாழ்க்கையில மித்ரா எப்பவோ வந்துட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க விரும்பினாங்க. அந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு ஜோசியர் என்ன சொன்னாரு? லக்ஷ்மி விருப்பப்பட்டு மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அந்த தோஷத்துக்கான பரிகாரம் நடக்கும்னு சொன்னாரு. அதனால தானே லக்ஷ்மிக்கு எந்த உண்மையும் சொல்லாம நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த கல்யாணம் நடந்ததால தானே மித்ரா ஆபத்துல இருந்து வெளியே வந்தா. இத சுயநலமா நினைக்காதீங்க. நம்ம பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக பண்ணோம். நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா லக்ஷ்மி வாழ்க்கையும் இம்பார்ட்டன்ட் தானே அரவிந்தா. நாளைக்கு அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு.
இங்க பாருங்க, லக்ஷ்மியை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு மித்ராவை விட்டு பிரிஞ்சாலும் அவளுக்கு கஷ்டம் வராம அவளை நான் பாத்துக்குவேன். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. இங்க பாருங்க மாமா, நான் இருக்கிற வரைக்கும் இவரை கையும் விட மாட்டேன், இவரையும் விட மாட்டேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்க 2 பேரும் எப்பவும் ஒன்னா சேர்ந்துதான் இருப்போம். நீயும் பண்டிகைக்கு வந்துரு மனிஷா. என்ன மித்ரா, ஆர்டர் போடுறியா இல்ல என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றியா? இது ரெக்வெஸ்ட் இல்ல, ஆர்டர். ஏன்னா நீ என் உயிர். அதான் நீ என்னோட ஃபேமிலி மெம்பர் ஆச்சு. கண்டிப்பா வரணும். நீயே கூப்பிட்ட அப்புறம் நான் எப்படி வராம இருப்பேன்? நான் கண்டிப்பா வரேன்.